வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓபிஎஸ்ஐ தேடி வந்த அதிமுகவின் மூத்த தலைவர்கள். அன்றைக்கு ஓபிஎஸ்ஐ நாங்கள் இழந்துவிட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களையே எடப்பாடி பதவியிலிருந்து நீக்கிவிட்டார் என்றும், திமுகவில் இணைவதற்கு முன்பாக எனக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டாம், அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியே போதுமானது என்று திமுகவில் இணைவதற்கு முன்பாக தெரிவித்திருந்தார் எடப்பாடியிடம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது ஈகோவின் காரணமாக அதிமுகவில் ஒரு இடம் கூட உங்களுக்கு கிடையாது என்று தெரிவித்துவிட்டார். இதனால் மனவேதனையடைந்த ஓபிஎஸ் அவர்கள் வேறு வழியில்லாமல் திமுகவில் இணைந்தார். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இணைத்து கொண்டார். பல அவமானங்கள் திமுகவிற்கு ஓபிஎஸ் அவர்கள், பல விமர்சனங்கள், ஸ்டாலினை மரியாதை குறைவாக பேசிய அதிமுகவின் தொண்டர்கள், முன்னாள் அதிமுகவின் மூத்த தலைவர், முன்னாள் முதலமைச்சர் என்று கூட பார்க்காமல் ஓபிஎஸ் அவர்கள் சிறந்த மனிதர் என்ற காரணத்தினால் திமுகவில் ஓபிஎஸ் அவர்களை இணைத்தார் ஸ்டாலின் அவர்கள். இதுதான் தலைமைக்கான பண்பு. ஆனால் எடப்பாடியோ அதிமுகவின் விசுவாசிகளையே பதவியிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு மனிதர்தான் எடப்பாடி. எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையில் நடைபெற்ற 11 தேர்தல்கள் அதிமுக தோல்வியைதான் சந்தித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு வேண்டாம், அதிமுகவின் 50 மாவட்ட செயலாளர்கள் எங்களது பக்கம்தான் இருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக களத்தில் இறங்குவோம், நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்திடமும் முறையிட உள்ளதாகவும் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியின் தரப்பினர்களிடம் இருந்து தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு தரப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை, ஒரு தரப்பினர்கள் எதிர்ப்புகளை தான் தெரிவித்துள்ளனர். 85 மாவட்ட செயலாளர்களில் வெறும் 17 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பிதழை ஏற்று வந்துள்ளனர். நிச்சயமாக எடப்பாடியின் பதவிகள், அதிகாரங்கள் ஒட்டுமொத்தமாக பறிபோவது உறுதிதான். எம்ஜிஆர் அவர்களது காலத்தில் அதிமுக மிகவும் செம்மையான ஒரு கட்சியாகவும் பேர் இயக்கமாகவும் இருந்தது. அம்மா அவர்களது வழியில் அதைவிட சிறப்பான ஒரு முயற்சியின் மூலமாக பல கஷ்டங்களையும் பல்வேறு விமர்சனங்களையும் தாண்டி அதிமுகவை நிலை பெற்று ஓபிஎஸ் அவர்களிடம் கொடுத்தார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் எடப்பாடியின் கைக்கு என்று சென்றதோ அதிமுக, அன்றிலிருந்து பல குழப்பங்களும் பல்வேறு விமர்சனங்களும், அதிமுகவில் மிகவும் மோசமான முறையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சியடைந்து அதிமுகவை தோற்கடித்து தற்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கைக்கு அதிமுக சென்றது மட்டும்தான். சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி அனைவரும் தற்பொழுது ஒரு பக்கம் வந்துவிட்டார்கள். எதற்காகத்தான் நாங்கள் எடப்பாடியை பொதுச்செயலாளராக மாற்றினோம் என்ற கோபம் எங்களுக்குள்ளேயே எங்களுக்கு இருக்கிறது. அன்றைக்கு நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு, அதற்கான தண்டனையை நாங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். எடப்பாடியை நம்பிவிட்டோம். நிச்சயம் குடும்ப உறுப்பினர்களை அவர் இணைத்து கொள்வார், அவரிடமே அதிமுகவை ஒப்படைத்து விடுவார் என்று நாங்கள் கனவிலும் கூட நினைத்தது கிடையாது. ஆனால் தற்பொழுது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நாங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்துவிட்டது. திமுகவிற்கு எதிராக அதிமுக இருந்தது, தற்பொழுது அதிமுகவிற்கு எதிராகவே அதிமுகவின் உட்கட்சிகள் இருந்து மிகவும் பிளவுபட்ட அணிகளாக 3 அணிகளாக 4 அணிகளாக இறுதியில் தற்பொழுது எஸ்.பி. வேலுமணி மற்றும் எடப்பாடி என்ற 2 அணிகளாக மாறி ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் இழந்துவிட்டோம், சசிகலாவை நாங்கள் இழந்துவிட்டோம். இனியும் ஒவ்வொரு நிர்வாகிகளையும் நாங்கள் இழக்க தயாராக இல்லை. கிட்டத்தட்ட எடப்பாடி கட்சியிலிருந்து நீக்கிய 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பிற கட்சியில் இணைந்து எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் முக்கியமான துறைகளில் செயலாளர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம். அவர் மட்டும்தான் இதற்கு முழுமையான பொறுப்பேற்று அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியை ஏற்று இருக்கக்கூடிய எடப்பாடி ராஜினாமா செய்ய வேண்டும். அதுவரை எங்களது போராட்டம் ஓயாது. ஓபிஎஸ் அவர்களை அன்றைக்கே நாங்கள் ஆதரித்திருந்தால் இன்று அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கும், இல்லை என்றால் எதிர்க்கட்சியாவது இருந்திருக்கும். எடப்பாடி பின்னால் சென்று நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டோம்.
நிச்சயம் அதற்கான தண்டனையைத்தான் நாங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் உண்மையாகவே மனப்பூர்வமாக ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் இழந்துவிட்டதாகவும் தற்பொழுது திமுகவில் அவர் இணைந்தது எங்களுக்கு வருத்தம்தான். ஆனால் அவருக்கான அங்கீகாரம் திமுகவில் இருக்கிறது, அதிமுகவில் அது இல்லை. அதற்கு நாங்களும் ஒரு காரணம் என்பது எங்களது மனவேதனை அடைகிறது என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் எங்கிருந்தாலும் நல்லா இருப்பார், மக்களின் ஆதரவோடு நல்லா இருப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் கையில் அதிமுக சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தோல்விகள், அவமானங்கள், மக்கள் தற்பொழுது அதிமுகவை மறந்துவிட்டார்கள். திமுக வர்சஸ் தாவேகா என்று மாறிவிட்டது அரசியல் களம். நாங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக செயல்படுகிறோம். மொத்தம் 47 எம்எல்ஏக்கள், அதில் 25 எம்எல்ஏக்கள் எங்களது பக்கம்தான் இருக்கிறார்கள் என்றும் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் அதிமுகவில் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டமே செல்லாது. ஏனென்றால் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்ததை எடப்பாடி செய்தது தவறு. இதற்கு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அடுத்துதான் அவர்கள் பதவி செல்லுமா என்பதை உறுதி செய்ய முடியும். அதற்கு வரைக்கும் அதிமுகவில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் நாங்கள்தான் உண்மையான மாவட்ட செயலாளர்கள் என்பதையும் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கூறியுள்ளார். இன்று நடைபெற்ற அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னவெல்லாம் நடைபெற்றது தெரியுமா? அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் மனம் திருந்தி மீண்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளலாமா? இங்கு அதிமுகவில் இருப்பவர்களே வேறு கட்சியில் இணைகிறார்கள். மீண்டும் எப்படி விலகியவர்கள் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட பிறகு அவர்கள் கட்சியை வளர்க்க வேண்டும், வளர்த்த பிறகு அவர்களை நீங்கள் விலக்க வேண்டுமா என்ற கேள்விகளையும் தற்பொழுது நிர்வாகிகள் முன்வைக்கிறார்கள். இதுவும் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மிகவும் ஒட்டுமொத்தமான அதிமுகவின் தலைமை இங்கு முற்றிலும் சரியில்லை. 11 தேர்தல்கள், 1ஆ 2ஆ 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்து விட்டது. ஆனாலும் இன்னமும் அந்த கெத்தாக எடப்பாடி இருப்பதுதான் ஆச்சரியமாகவே இருக்கிறது. ஆனால் அதிமுகவிற்கு எதிராக திமுக கிட்டத்தட்ட 11 தேர்தல்களில் வெற்றியடைந்து இந்த ஒரு சட்டசபை தேர்தலில் 2வது இடம். அதற்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களைப் போல நீக்கவில்லை. அனைவரையும் அழைத்து நான் தான் இந்த தேர்தலுக்கு தோல்விற்கு காரணம், நம்முடைய உழைப்பு இன்னும் பல மடங்கு இருக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களை அழைத்து, முக்கிய நிர்வாகிகளை அழைத்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். அவர் தலைவரா எடப்பாடி தலைவரா என்ற கேள்விகளையும் சி.வி. சண்முகம் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எடப்பாடி தான் காரணம். அவர் ஒன்று விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிப்பதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும், இல்லை என்றால் பதவியிலிருந்து எடப்பாடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் கூறுவது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்க.